வணக்கம் நேயர்களே. நேற்று விஜயுடைய 2வது மாநில மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடத்தி காட்டியிருக்கிறார். அதாவது விக்கிரவாண்டியில் முதல் மாநில மாநாடு நடத்தினார். அதில் நிறைய பாராட்டுக்களும் கிடைச்சிது. அதே மாதிரி நிறைய குறைகளும் சொன்னாங்க. அந்த குறைகள்லாம் இந்த மாநாட்டில் இருக்காது, அதை நாங்கள் நிவர்த்தி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த மாநாடை நடத்தியிருக்காரு. இந்த மாநாட்டிலையும் பார்த்தீங்கன்னா நிறையா பாராட்டுக்கள் அவருக்கு குவிந்த வண்ணம் இருக்கிறது. அதே மாதிரி எதிர்ப்புகள் நிறையா இருக்குது. குறைகளை சுட்டி காட்டுவதற்கே ஒரு சிலர் இருக்கிறாங்க. அவங்க எப்போவுமே குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அப்படி அந்த மாநாட்டில் என்ன தவறு நடந்துச்சு, என்ன குறை இருந்துச்சு, அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாருங்கள் பார்ப்போம். அதாவது விஜயுடைய 2வது மாநில மாநாடு பல இடங்களில் நடத்துறதுக்கு அவர் முயற்சி செஞ்சார். ஆனால் கடைசியாக அவர் தேர்ந்தெடுத்த இடம் மதுரை. தமிழ் வளர்த்த மதுரையில் தான் அந்த மாநாடு அவர் முதல் 2வது மாநாடு நடத்தணும் அப்படின்னு விருப்பப்பட்டு 3-4 மாதங்களுக்கு முன்பாகவே அனுமதிக்கு ட்ரை பண்ணி அனுமதி வாங்கி அதற்கு உரிய வேலைகள் என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும், எவ்வளோ இடம் எங்கே இடம் தேர்ந்தெடுக்கலாம், எவ்வளோ ஏக்கரில் பண்ணலாம், அதில் எவ்வளோ பெரிய மேடை அமைக்கலாம், மக்கள் எப்படிலாம் உள்ளே உட்காரணும், எப்படி மக்கள் உள்ளே வரணும், கார் பார்க்கிங் எவ்வளவு, கொடிக்கம்பம் எங்கே நட்டுறது, எல்லாமே அவங்க கடந்த 3 மாதமாக அந்த வேலையை ஃபுல்லாகவே செயல்பட்டு எடுத்துருக்காங்க. எல்லாம் சைலண்ட்டாக நடந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் வெளியே தெரியுமா என்ன? அவங்க நடத்துகிற வேலைகள்லாம் சைலண்ட்டாக எல்லாம் வேலையை முடிஞ்சு கச்சிதமாக பண்ணியிருந்தாங்க. அவர் நினைத்த மாதிரியே மிக பிரம்மாண்டமாக அந்த மாநாடை நடத்திட்டாங்க. ஆனால் ஒரு அதிகப்படியாக நடத்தக்கூடிய மாநாடு, பொதுவாகவே மாநாடு இந்த திமுக மாநாடு நடத்தும், 3 நாள் மாநாடு நடத்துவாங்க. காலையில் கருத்தரங்கம் அப்படியே வரிசையாக நிகழ்ச்சியாக இருக்கும். சாயங்காலம் பொதுக்கூட்டம் மாதிரி போடுவாங்க. அதில் அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே கலந்துக்கிடுவாங்க. மக்கள் 3 நாள் அங்கே படுத்திருப்பாங்க. அந்த மாநாட்டு திடலில் குடும்பமாக வந்திருப்பாங்க. அந்த மாநாட்டில் அவங்களுக்கு வேண்டிய உணவு, தண்ணீர் வசதி, கழிப்பிட வசதி எல்லாமே இருக்கும். தேநீர் கூட அங்கே எந்த நேரமும் கிடைக்கும். அப்படி ஒரு பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க. திமுகவும் சரி அதிமுகவும் சரி, அதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைத்தவங்க இல்லை, மிக பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க. ஆனால் விஜய் மாநாடு எப்படின்னா அவங்களுக்கு ஆரம்பத்திலே கெடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் மாநாட்டை 3 மணி நேரத்தில் முடிச்சிடணும், 4 மணி நேரத்தில் முடிச்சிடணும், மக்கள் இவ்வளோ தான் வரணும், அதுக்கு மேலே வரக்கூடாது அப்படிங்கிற சில ரெஸ்ட்ரிக்ஷன் நிறையா கொடுப்பாங்க. அப்படி கொடுத்து தான் விக்கிரவாண்டியில் அந்த மாநாடு நடத்துனாங்க. அதுலேயும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு. அதை காரணம் காட்டி இந்த மாநாட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா டைமை சுருக்கிட்டாங்க. சீக்கிரம் முடிச்சிடணும், 4 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 5-6 மணிக்கு முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணி இருந்ததை காவல்துறையினர் முன்கூட்டியே இதை நீங்கள் ஒரு 3 மணிக்கு ஆரம்பித்து 4-4:30 முடிச்சிடணும், அதுக்கு மேலே நடத்தக்கூடாது அப்படின்னு கெடு கொடுக்குறாங்க. ஆனால் மக்களை பார்த்தீங்கன்னா, அதாவது மாநாட்டுக்கு முன்தினமே மக்கள் புறப்பட்டு நிறைய பேர் முந்தின நாள் இரவே அங்கே தங்கிட்டாங்க. தங்கி அந்த முன் வரிசையில் சேர் போட்டிருப்பாங்க இல்லையா, அதில் உட்காரதுக்காக இடம் பிடிக்கிறதுக்காக அந்த எல்லாம் வந்துட்டாங்க. சாரசாரையா அந்த பக்கம் கன்னியாகுமரியில் இருந்தும், இந்த பக்கம் சென்னையில் இருந்தும், அப்புறம் பக்கத்து மாநிலங்களிலிருந்தும் நிறைய பேர் வந்தாங்க. நம்ம கண்கூட பார்க்க முடிஞ்சுது. வேன் பஸ்ஸுன்னு அடி தூள் பட்டையை கிளப்பின்னு போனாங்க எல்லாருமே. விஜய் கொடியை பஸ்லேயும் வேன்லேயும் கட்டிக்கிட்டு ஒரே ஆர்ப்பாட்டமாக கும்மாளம் போட்டு சும்மா ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் என்னென்னா, இதில் காவல்துறை விக்கிரவாண்டி மாநாட்டில் நிறைய மக்களை உள்ளே விடாமல் தடுத்து நிப்பாட்டிட்டாங்க. டேக் டைவர்ஷன் சொல்லி அவனை திருப்பி விட்டு அங்கிட்டு இங்கிட்டு போன்னு அலக்கழிச்சு நிறைய பேரை உள்ளே வர விடாமல், ஏன்னா அதிக கூட்டத்தை காட்டிடக்கூடாது அப்படிங்கிறவுடைய தமிழக அரசுடைய அந்த கெடுபிடினால் காவல்துறையினர் நிறைய திருப்பி விட்டாங்க. அதனால கூட்டம் கொஞ்சம் விக்கிரவாண்டியில் கம்மியாக இருந்துச்சு. ஆனால் நேற்று நடந்த மதுரை மாநாட்டிலையும் கூட்டம் நல்ல கூட்டம். எல்லோரும் ஒருத்தர் கருத்து சொல்கிறாங்க. ஒரு சிலர் 7 லட்சங்கிறாங்க, ஒரு சிலர் 10 லட்சங்கிறாங்க, ஒரு சிலர் 25 லட்சங்கிறாங்க, ஒரு சிலர் போட்ட சேரே 50,000 சேர் 60,000 சேர் தான், அதோட இன்னும் போட்டால் ஒரு 1 லட்சத்துக்குள்ளே இருப்பாங்க அப்படின்னு ஆளாளுக்கு அவங்க ஒரு கருத்தை பதிவிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போயும் பார்த்தீங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இங்கேருந்து போன மக்களை நிறைய பேரை வழிமறித்து மண்டபத்தில் தங்குங்கிறது நிறைய பேரை டைவெர்ட் பண்ணி விட்டாங்க.
அப்படி இருந்தாலும் மக்கள் நிறைய வெளில வந்தாங்க. ஆனால் மாநாட்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே விஜய் வந்து ஒரு அறிக்கை விட்டிருந்தார். மாநாட்டுக்கு வந்து வயதானவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் இவங்கெல்லாம் நீங்கள் யாரும் இங்கே வர வேண்டாம், கூட்டு வராதிங்க. நீங்கள் வீட்டில் இருந்தே டிவியில் நேரலையில் நான் பேசுகிற பேச்சை நீங்கள் அங்கே இருந்தே கேளுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் அறிக்கை விட்டுருந்தார். ஆனால் உண்மையிலே அது ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா விஜயை பார்க்குறதுக்கு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர யாருனாலும் உள்ளே வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அவங்களாம் நீங்கள் வராதிங்க அப்படின்னு முதலே தடுத்தார். ஆனால் அதையும் மீறி கை குழந்தைகள்லாம் நேற்று நிறைய கூட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். காலையில் வெயில் 10 மணிக்கு அப்புறம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சது. 102 டிகிரி வெயிலுங்கிறாங்க. மேலே பந்தல் போடலை, எல்லாருமே வெயிலில் தான் உட்காந்துருந்தாங்க. அங்கங்கே பைப் வச்சுருந்தாங்க, குடிக்கிற தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒரு சிலர் வேண்டாதவர்கள், அவருக்கு வேண்டாத எதிரிகள்லாம் வந்து தண்ணி வசதி இல்லை, கழிப்பிட வசதி இல்லை, சாப்பாடு கொடுக்கல, அது கொடுக்கல, இது கொடுக்கலன்னு எல்லாம் கம்ப்ளைண்ட்டு. அது வரத்தான் செய்யும். விமர்சனங்கள் இல்லாமல் எந்த நிகழ்வும் நடக்காது இல்லையா? நீங்கள் என்ன தான் நீங்கள் மக்கள் திருப்தி 100% நீங்கள் திருப்திப்படுத்தாலும், ஆனால் வேண்டாதவங்க வந்து அது இல்லை, இது இல்லை, அது குறை, இது குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அப்படி தான் விஜயுடைய மாநாட்டுக்கும் நடந்துச்சு. ஆனால் விஜய் அந்த ஒரு 3:15 மணிக்கு உள்ளே வந்தார். வந்து மேடையில் ஏறினார். மேடை ஏறினா பேச ஆரம்பித்தார். எடுத்த உடனே அவர் ஒரு கதையோடு ஆரம்பித்தார். சிங்கம், அந்த கதையை வச்சு ஆரம்பிக்கிறாரு. சிங்கம் எப்படின்னா, அதுக்கு பெரிய விலங்குகளை தான் வேட்டையாடுமே தவிர அதற்கு கீழே உள்ள சின்ன சின்ன மிருகங்கள் எல்லாம் சிங்கம் ஒருபோதும் வேட்டையாடாது அப்படின்னாரு. அது வந்து புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இவர் யாரை சொல்கிறாருங்கிறத. அவருடைய வேட்டை வந்து திமுக, பிஜேபி இந்த ரெண்டும் சுட்டி காட்டுறார தவிர மற்ற கட்சிகளை அவர் சட்டையே பண்ணலைங்கிறத மாதிரி தான் அதை சொல்கிறாரு. அந்த இடத்துக்கு தான் அர்த்தம். அதுதான் எடுத்துக்க வேண்டியிருக்கு. சின்ன சின்ன இதெல்லாம் அது மிருகங்களை வேட்டையாடாதுன்னா அதுக்கு கீழே உள்ள சின்ன சின்ன கட்சிகளை நான் கண்டுக்கவே போகிறதில்ல, எனக்கு அது ஒரு பொருட்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல், அதாவது செத்துப்போன மிருகங்கள் அடுத்தவங்ககிட்ட இருந்து பிடிங்கி சாப்பிட்றது இதெல்லாம் சிங்கம் ஒருபோலும் செய்யாது அப்படிங்கிற மாதிரி கதையை சொல்கிறாரு. அதுக்கு சொன்ன மாதிரி தான், அது யார் யாரை குறை சொல்கிறாருங்கிறத மக்கள் புரிஞ்சிருப்பாங்க. அப்படி அந்த கதையை சொல்லிவிட்டு நான் சிங்கங்கிற மாதிரி அவர் பேசினார். சிங்கம் வந்து கர்ஜித்தா 8 கிலோமீட்டருக்கு அதனுடைய கர்ஜனை சவுண்டு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பலம் வாய்ந்த ஒரு மிருகம் சிங்கம். அது இப்போ களத்தில் இறங்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினார். என்னோட கட்சியோட எதிரி யாருன்னா, கொள்கை ரீதியாக எதிரினா அது பிஜேபி தான், அரசியல் ரீதியாக எதிரினா திமுக தான். இந்த 2 பேர் தான் எனக்கு மிகப்பெரிய எதிரி. நான் வேற யாரையும் நான் எதிரியாக கூட நினைக்கல, நான் சட்டை பண்ணல, அந்த தொனியில் தான் அவர் பேசிகிட்டு இருந்தார். அவர் ஒவ்வொரு இதுக்கும் பேச 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 அங்கே இருந்த அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள், இளைஞர்கள் ஒரே உற்சாகம், விசில், அனல் பறந்துச்சு. அந்த அளவுக்கு விஜயுடைய பேச்சு வந்து மிகவும் ஒரு அனல் பறக்கக்கூடிய பேச்சாக இருந்துச்சு. இது எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, விக்கிரவாண்டியில் பேசின அதே பேச்சை தான் இங்கேயும் பேசினார், அதே கருத்தை தான் இங்கேயும் வலியுறுத்தியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. இருக்கட்டும், அதில் என்ன தப்பு இருக்குது? கட்சியில் கொள்கைகள் இருக்கும், கோட்பாடுகள் இருக்கும். அப்பையும் பிஜேபி தான் எனக்கு கொள்கை எதிரினார், இன்றைக்கும் திமுக தான் எனக்கு அரசியல் எதிரிங்கிறார். இதில் என்ன தப்பு இருக்குது? அதை தான் பேச முடியும், வேற என்ன பேசுவாங்க? புதுசாக இன்றைக்கி வந்து எம்ஜிஆரை பற்றி பேசினார். அதிமுகவை இந்த மாநாட்டில் கொஞ்சம் ஒரு குட்டியிருக்காரு. அது வந்து இதுவரைக்கும் அறிக்கையிலையும் சரி மாநாட்டிலையும் சரி அதிமுகவை இதுவரைக்கும் அவர் வந்து குறைச்சி பேசினதில்லை, அதை கண்டுக்கவே மாட்டார். ஆனால் இந்த மேடையில் வந்து அதிமுகவை குறை சொல்லி பேசியிருக்காரு. அண்ணா எம்ஜிஆர் வளர்த்த இன்னைக்கு அதிமுக கட்சி இன்னைக்கு யார் யார் கையிலையோ சீக்கி சின்ன பின்னம் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொட்டு வச்சுட்டு அப்படி கடந்து போயிட்டார். அதுக்கு உடனே நேற்று மாலையே நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் உடனே நேற்று பிரச்சாரத்தில் அவர் அதையும் பதில் கொடுத்துட்டார். கட்சி இன்னைக்கு நல்லவங்க கையில் தான் இருக்குது, கட்சி நல்ல சிறப்பாக தான் செயல்பட்டு இருக்கோம், அதில் எந்த குறையும் கிடையாது, யார் யாரோ இந்த பற்றி எங்கள் கட்சியை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு அப்படிங்கிற கருத்துக்களை விஜய்க்கு எதிராக பேசுகிற மாதிரி எடப்பாடி அவர் நேற்று பேசியிருந்தார். அதுவும் அதிமுக வட்டாரத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்திருந்தது. விஜய் பேசுகிறத கேட்டோன்னா அதிமுக வட்டாரத்துக்குள்ள என்னடா இப்படி பேசுகிறாரு, நம்ம ஒரு எலெக்ஷன் டைமில் நம்ம கூட்டணி அமையும் நினச்சி நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம், ஆனால் இவர் இப்படி பேசிட்டாரே, அப்போ ஒருவேளை கூட்டணி அமையாதோ அப்படிங்கிற ஒரு இருந்துச்சு. நான் மதுரையில் வந்த உடனே எனக்கு மதுரைன்னு ஒன்று எனக்கு ஞாபகம் வந்தது மீனாட்சி அம்மன் கோயில், வைகை நதி, அப்புறம் வந்து மறக்க முடியாத ஒரு நபர் இங்கே உண்டுன்னா அது வந்து யாராலையும் மறக்க முடியாது, குறிப்பாக என்னாலும் அவரை வந்து என்னால் மறக்கவே முடியாது அப்படின்ட்டு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அப்படின்னு சொன்ன உடனே
நிறைய ரசிகர்கள் வந்து விஜயகாந்த் படத்தையும் கையில் வச்சுருந்தாங்க. ஒருத்தர் விஜய் படத்தை காமிக்கிறாங்க, இன்னொருத்தர் விஜயகாந்த் படத்தை தூக்கி காமிக்கிறாங்க. அப்போ வந்து விஜயகாந்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறார். விஜயகாந்த் வந்து எனக்கு நான் வந்து எம்ஜிஆரையோ அண்ணாவையோ ஜெயலலிதா கூட எனக்குலாம் பழக்கம் இல்லை. ஜெயலலிதாவை பார்த்துருக்கேன், பட் எம்ஜிஆர் அவங்க நான் பழகியதில்லை, பார்த்ததில்லை. ஆனால் இன்னைக்கு வந்து எல்லாருடைய ஒட்டுமொத்த உருவமாக விஜயகாந்த் இருக்கிறாரு. அவரை நான் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். அவரால் தான் எனக்கு சினிமாவில் வந்து ஒரு முக்கியமான உயர்வு கிடைச்சிதுங்கிற மாதிரி அர்த்தத்தில் பேசினார். அதனால் அவரை நான் என்றைக்கும் நான் மறக்க மாட்டேன். அவர் எனக்கு மிகப்பெரிய குருவாக கூட நினைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டுங்கிற மாதிரி அவர் விஜயகாந்த் ஒரு தூக்குனார். தேமுதிக நிர்வாகிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்கோம். குறிப்பாக தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்துக்கு உண்மையிலே இது ஒரு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். அது மாதிரி அவங்களுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே அதை வந்து விரும்பி அதை ஏற்றுக்கிடக்கூடிய பேச்சாக தான் விஜயுடைய பேச்சு அமைஞ்சுது. அதே மாதிரி எம்ஜிஆரை பற்றி பேசினார். அதில் கட் அவுட்டில் பார்த்தீங்கன்னா அண்ணாவையும் எம்ஜிஆரையும் சேர்த்து வச்சுருக்காரு. 2 பேருக்கும் நடுவில் இவர் கையை வச்சு நிற்கிற மாதிரி ஒரு கட் அவுட் வச்சுருக்காங்க. என்னடா திடீர்னு இன்றைக்கி இந்த ஏற்கனவே அதில் வந்து அம்பேத்கர், பெரியார், காமராஜர், அஞ்சலை அம்மாள், வேலு நாச்சியார் 5 பேரை கொள்கை தலைவராக ஏற்றுட்டு அவங்களுடைய கொள்கையில் நாங்கள் பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம் அப்படி சொன்னவர் இன்றைக்கி அந்த படங்களை பூரா சின்ன சின்ன படமாக பேனரில் வச்சுட்டு அண்ணாவையும் எம்ஜிஆரையும் மிக பெருசாக காமிச்சு அதில் நடுவில் கை காட்டி நிற்கிற மாதிரி ஒரு இதை காட்டியிருக்காரு. அவருடைய ஒவ்வொரு செய்கையும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. இருந்தாலும் அதுக்கு ஒரு காரண கரியத்தை அவர் கண்டிப்பாக ஒன்று சொல்லிட்டு தான் வராரு. அது இந்த மாநாட்டிலையும் அதுக்கு சரியான விளக்கம் கொடுத்துருக்காரு. அது மாதிரி பேசும்போது முக்கியமான ஒரு கருத்து சொன்னார். எல்லாரும் வந்து கட்சி ஆரம்பித்து ஒவ்வொரு வீட்டில் போய் ஆதரவு கேட்பாங்க, ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. நான் வந்து எல்லாருடைய வீட்டுக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு அசால்ட்டாக, ஒரு கெத்தாக, ஒரு ஸ்டைலாக சொன்னார். அப்போவே அரங்கமே அந்த திடலே பயங்கர ஒரு ஆரவாரம், பயங்கரமான எழுச்சி, மக்களுடைய ஒரு கைத்தட்டு. ஏன்னா வந்திருந்த கூட்டம் பூரா 90% வந்து இளைஞர்களாக வந்திருந்தாங்க. ஃபுல்லாக விஜயுடைய வெல்விஷர்ஸ் தான் அவ்வளோ பேரும். ஆனால் ஒரு சிலர் சொல்கிறாங்க விஜய் வந்தார்னா கூட்டம் கொடுது, அவர் நடிகர், அவரை பார்க்குறதுக்காக வராங்க, ஆனால் இதெல்லாம் ஓட்டா மாறுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய எதிர்மனையாக பேசுகிறாங்க. ஆனால் அதுக்கும் அந்த மாநாட்டில் அவர் பதில் கொடுத்துருந்தார். ஓட்டா மாறுமா அப்படின்னு கேட்குறாரு. 2026 அது சரியான பதிலடி கிடைக்கும் உங்களுக்கு. எப்படி ஓட்டா மாறுதா எப்படிங்கிறத நீங்கள் பார்க்க தான் போகிறீங்கிற அர்த்தத்தில் விஜய் பேசியிருந்தார். அதுவும் வந்து ஒரு வித்தியாசமான ஸ்பீச்சாக இருந்துச்சு. அது மாதிரி இன்னொன்று என்ன சொன்னார்னா 1967 1977 நடந்த அரசியல் மாற்றம் மாதிரி 2026 நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றம் வரும், திமுகவை நம்ம வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு. ஏன்னா 1967 அதுக்கு முன்னாடி வரைக்கும் காங்கிரஸ் தான் நாட்டை ஆண்டுட்டு இருந்துச்சு, மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக இருந்துச்சு. அந்த சமயத்தில் அண்ணா வந்து தேர்தலில் ஜெயிச்சு காங்கிரஸை வந்து கீழே இறக்குனார். அதே மாதிரி 1977 கலைஞர் ஆட்சியில் இருந்தார். அப்போ மிகப்பெரிய சக்தியான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து திமுகவை இறக்கிட்டு அதிமுக ஆட்சிக்கு வந்தது, மிகப்பெரிய ஒரு மாற்றம் அது. அதே மாதிரி 2026 திமுகவை வீட்டுக்கு அனுப்பிட்டு நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் அப்படிங்கிறத ஒரு ஆணித்தரமான ஒரு பதிவை ரொம்ப ஒரு கெத்தாக சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். வந்து திமுகவுடைய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில், அதுவும் குறிப்பாக மதுரையில் அமைச்சர் மூர்த்தி, பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தியால் இந்த மாநாடுக்கு என்னென்ன இடையூறு செய்ய முடியுமோ, என்ன தடைகள் ஏற்படுத்த முடியுமோ, கூட்டத்தை விடாமல் என்னென்ன முயற்சிகள் செய்யணுமோ எல்லா முயற்சியும் திமுக சைடிலிருந்து அமைச்சர் மூர்த்தி மூலமாக நடந்தது. ஆனால் அதையெல்லாம் விஜயுடைய ரசிகர்கள், தொண்டர்கள் அதையெல்லாம் முறியடிச்சுட்டு அதையும் தாண்டி இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை உருவாக்கி காட்டியிருக்காங்கன்னா, மக்கள் வந்து விஜய் மேலே ஒரு நம்பிக்கையை வச்சுருக்காங்க. தமிழகத்தில் ஒரு மாற்றம் வேணும் எதிர்பார்க்குறாங்க. அதைத்தான் அந்த கூட்டத்தில் நம்ம பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி டைரக்ட் அட்டாக், எல்லாரும் தமிழகத்தில் வந்து இனி எல்லாரும் அப்பா நினைக்கிறாங்கன்னு ஸ்டாலின் சொல்லியிருந்தார். அதை அந்த மாநாட்டில் அடித்து நொறுக்கிட்டார். அங்கிள் ஸ்டாலின் அப்படின்னு அங்கிள்னு அவரை பல முறை கூப்பிட ஆரம்பிச்சிட்டார். அது மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட அங்கே தமிழகத்தில் வந்து கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அரசு ஊழியர்களுக்கு போராட்டம், யாருக்குமே ஒரு இது இல்லை, தூய்மை பணியாளர் போராட்டம் நடத்துகிறாங்க, ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க, யாருக்குமே ஒரு நிம்மதி இல்லை, எல்லாருமே ஒரு
ஒரு வெறுப்போடு தான் மக்கள் இங்கே நிலவிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் உங்களுக்கு மக்களுடைய கூக்குரல் உங்களுக்கு கேட்குதா அங்கிள், ஸ்டாலின் அங்கிள் உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கேட்கும் போது அந்த கூடியிருந்த அரங்கமே அதுக்கு பதில் கொடுத்தாங்க. இப்படி திமுக வந்து ஒவ்வொரு அடியும் சம்மட்டி அடி அடித்த மாதிரி அடிச்சிட்டு இருந்தார். திமுக மட்டும் இல்லை, பிரதமர் மோடியவும் பேரை சொல்லி அட்டாக் பண்ணார். என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து கச்சத்தீவை எங்களுக்கு மீட்டு கொடுங்க, அதனால் உங்களால் முடியுமா, செய்வீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நீட் தேர்வு ரத்து பண்ணணும் அப்படிங்கிற இந்த 2 கோரிக்கையை வலியுறுத்தி பிரதமர் மோடியை வந்து டைரெக்டாக அட்டாக் பண்ணியிருக்காரு. அதுவும் வந்து பிஜேபி வட்டத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கு உடனடியாக அண்ணாமலை வந்து அதுக்கு பதில் கொடுத்தாரு. இப்படி வந்து எதிர்மறை பாராட்டுக்கள், எதிர்ப்புகள் எல்லாமே அந்த மாநாட்டில் நம்ம பார்க்க முடிஞ்சுது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, விஜய் வந்து பனையூர் பண்ணையார், அவர் அந்த பனையூரில் தான் இருந்து வெளியே வரமாட்டார், மக்களை சந்திக்க வரமாட்டார், மக்களை சந்திக்காமல் மக்களோடு மக்களாக நின்று எப்படி பயணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. அதுக்கு அந்த கொஸ்டின்ஸுக்கு அந்த சிங்கத்தில் கதையிலேயும் அர்த்தம் சொல்லியிருந்தார். சிங்கம் வந்து அனாவசியமாக வெளியே வராது, தேவைப்படும் போது தான் வெளியே வரும். அதுக்கு அந்த பதிலாக அவர் கொடுத்துருந்தாரு. அதை நம்ம அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய மாநாட்டில் சின்ன சின்ன குறைகள் இருக்கும், இல்லாமல் இல்லை. எல்லா மாநாட்டிலையும் எல்லா நிகழ்ச்சியிலையும் சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். இதில் பார்த்திங்கன்னா அந்த மாநாட்டில் வந்து தமிழகத்தில் நடந்த லாக்அப் டெத்தை பற்றி ஏதாவது பேசியிருக்கலாம், அதுக்கு ஏதாவது ஒரு பதில் கொடுத்து பேசியிருக்கலாம். அதை பற்றி அவர் பேசவே இல்லை. இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து ஒரு 14 நாள் கடுமையான போராட்டம் நடத்தினாங்க. தனியார் மையத்தில் ஒப்படைக்க போகிறாங்கங்கிறதுக்காக அவங்க தன்னுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்காக போராடினாங்க. அதுக்கு ஒரு அறிக்கையும் விடலை. சரி, அறிக்கை தான் விடலை, இந்த மாநாட்டில் ஏதாவது ஒன்று அதை பற்றி பேசுவார் அப்படின்னு ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்தாங்க. அதுவும் நடக்கலை, பேசலை. இதே மாதிரி சமீபத்தில் இந்த ஆணவ கொலை நடந்துச்சு. அது இப்போ தமிழ்நாட்டில் நிறைய நடக்குது. அந்த ஆணவ கொலையை பற்றி ஒரு தனியாக சட்டம் ஏற்றணுங்கிற மாதிரி மக்கள்லாம் விரும்புகிறாங்க, கேட்குறாங்க. அந்த ஆணவ கொலையை பற்றி ஏதாவது மாநாட்டில் அவர் பேச்சில் ஏதாவது பேசுவார், இதாக கண்டிப்பார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க. அந்த இதுவும் இல்லை. அது கொஞ்சம் மக்களிடத்திலே ஒரு சின்ன ஒரு குறை இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் பரவாயில்ல, சிறப்பான ஒரு மாநாடை நடத்தி முடிச்சிருக்காரு. இதில் ஒரு நேற்று மாநாடு முடிஞ்சதோ இல்லையோ, அன்றைக்கி நைட்டில் வந்து நேற்று நைட்டில் திமுகவுடைய அமைச்சர்கள், ஏன் முதல்வரே கூட நைட்டில் தூக்கம் வராமல் ரொம்ப தத்தளிச்சிருப்பாங்க. ஏன்னா டைரெக்டாக அடி, திமுக தான் எனக்கு கொள்கை எதிரி, இங்கே போட்டினா டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் அப்படின்னு ஓங்கி அடிச்சிருக்காரு இந்த மாநாட்டில். திமுகவில் இருக்கிறவுடைய அமைச்சர் பெருமக்கள், மூத்த தலைவர்கள்லாம் நேற்று கொஞ்சம் உண்மையிலேயே அவங்க தூக்கம் வராமல் மனப்பிரமை பிடிச்ச மாதிரி தான் உட்காந்துருப்பாங்க. என்னடா இந்த அடி அடிக்கிறாப்புலையே, நம்ம இவங்களுக்கு என்ன பதில் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க பதில் கொடுப்பாங்க, கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க. இன்றைக்கோ நாளைக்கோ அதுக்கு ஒவ்வொருத்தராக ஒரு பதில் கொடுப்பாங்க. அதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். என்னதான் இருந்தாலும் 2026 தமிழகத்துக்கு ஒரு மாற்றம் வேணுங்கிறத நேற்று மாநாட்டை நம்ம பார்க்க முடிஞ்சுது. அது மூலம் மக்கள் எழுச்சியும் பார்க்க முடிஞ்சுது. நிச்சயமாக ஒரு 2026 ஒரு மாற்றம் கிடைச்சிதுன்னா தமிழகத்துக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்குங்கிறத நம்ம வந்து நம்புவோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை பார்த்தவங்க பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.